நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. இது நல்ல ஒரு ஆம்பிளிஃபிகேஷனில் டிரான்ஸ்லேஷனில் எடுத்து படித்தோம்னா ரொம்ப நல்லா இருக்குது இந்த வார்த்தைகள். அனுதினமும் அவர் நம்மேல் பாரம் வைக்கிறார், வைத்தவரே அந்த பாரத்தையும் நீக்குகிறார். ஆம்பிளிஃபைடு அப்படி சொல்லுது. இதே இன்னொரு வேர்ஷனில் இப்படி சொல்லும்போது சொல்லுது, அவர் நம்மேல் பாரத்தை வைக்கும் பொழுது அந்த பாரத்தினால் நான் என்னை இழந்து போகாதபடி என்னை காப்பாற்றுகிறார். இன்னொரு வேர்ஷன் இப்படி சொல்லுது, அவர் என் மேல் பாரத்தை வைப்பதின் முழு நோக்கமே என்னை மேன்மைப்படுத்தவே தவிர என்னை தாழ்மைப்படுத்த அல்ல அப்படின்றது ஒரு வெர்ஷன் சொல்லுது. இப்படி நிறைய மொழிபெயர்ப்புகள் வருது. ஆனால் தினம் தினம் பாரத்தை வைப்பாராம். நீ ஆளதை டே பை டே, ஆங்கில வேதாகம் சொல்லுது டே பை டே, தினமும் என் மேல் பாரம் சுமத்தினாலும் என்னை ரட்சிக்கிறவர் அவரே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த உலகத்தில் கடவுள் படைச்ச எல்லாமே இயற்கையாகவே சுமக்குது. இயற்கையாகவே சொல்லுங்க, இயற்கையாகவே சுமக்குது. அதுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணமும் கட்டளையும் அதுதான். நீங்கள் செடியாக பார்க்குறப்ப அது மரமாக மாறி அந்த மரம் கனிகளை சுமக்குது, கிளைகளை சுமக்குது. அதே போல் இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசிகளும் கடவுள் படைத்த எல்லா படைப்புகளும் கடவுளுடைய படைப்பின் பிரகாரம் ஒவ்வொன்றும் சுமந்தால் ஒழிய இயங்க முடியாது. சொல்லுங்க, சுமந்தால் ஒழிய இயங்க முடியாது. நீங்க சுமக்கலைன்னா நீங்க இயங்க முடியாது. கடவுளுடைய படைப்புல கடவுள் மனுஷனை படைச்சிருக்கது அவன் இயங்குவதற்காக படைத்திருக்காரே தவிர வெறும் சுமப்பதற்காக படைக்கல. அவனை சுமக்க வைப்பதனுடைய நோக்கமே அவன் இயங்குவதற்காக. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அவங்க மேலே கடவுளே தான் அந்த சுமையை வச்சாரு. இயங்காமையா போயிட்டாங்க, செத்தா போயிட்டாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். ஆடாடாடா, மருத்துவச்சிகள் வருவதுக்கு முன்னாடியே பிள்ளையை பெற்றெடுத்தாங்க நம்ம ஆளுங்க. புரியுங்களா? அங்கே கூப்பிட்டு கேட்குறாரு பார்வன், என்னையா என்ன நடக்குது? அங்கே புள்ள அவ பிறக்கும் போதே கொண்டுருன்னு சொன்னால் நீ என்ன பிள்ளையெல்லாம் பிறந்து விழுதுன்னு சொல்கிறேன். ஆடாட, நீங்கள் வேற, எபிரேசியர்கள் மிகவும் பலம் உள்ளவர்கள். புரியுங்களா? அப்போ கடவுளுடைய பாரம், கடவுள் ஒருவன் மேல் வைக்கிற பாரம், தினம் தினம் அவன் மேல் வைக்கிற பார சுமைகள் அவன் இயங்குவதற்காக தானே தவிர அவன் இல்லாமல் போவதற்காக அல்ல. இல்லாமல் போட்டு போயிருக்காங்கடா, சரி போ. அப்போ நான் இயங்கணும்னா என் மேலே ஒரு சுமை இருக்கணும். சொல்லுங்க, நான் இயங்கணும்னா சொல்லுங்க பார்க்கலாம். நான் இயங்கணும்னா என் மேலே ஒரு சுமை இருக்கும். என் மேலே ஒரு சுமை. நான் சரியாக இயங்கணும்னா தேவனுடைய சுமை இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்போ இந்த சுமை அப்படின்ற விஷயத்தை தான் ஆண்டவர் நமக்கு உணர்த்த விரும்புகிறார். அதாவது இதை நம்ம எந்த விஷயத்தில் நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோன்றது தான் இப்போ முக்கியம். இன்றைக்கு சுமக்க பலன் இல்லாதவர்கள் சபையில் இருக்கிறார்கள், சுமக்க திராணி இல்லாதவர்கள் சபையில் இருக்கிறாங்க, பார்த்த உடனே சோர்ந்து போகிற ஆள்லாம் சபையில் இருக்குது. அந்த நிலைக்குள்ளார போகிற விருப்பமே நிறைய பேருக்கு இல்லை. நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் திரும்ப கவனியுங்கள். உங்களுடைய இயக்கம், அதாவது உங்களுடைய ரொட்டீன் லைஃப் பியூரிட்டியா, பிளேம்லெஸ்ஸா, ஃபெய்த்ஃபுல்னஸா இருக்கணும்னா தேவன் உங்களுக்கு அனுமதிக்கிற ஒரு சுமை நீங்கள் சுமந்தாதான் நீங்கள் ரொட்டீனாக இந்த கிளியர் லென்ஸ் லைஃப்பில் வாழ முடியும். இல்லைன்னா முடியாது. பிரைஸ் தி லார்ட். அந்த சுமையை நீங்கள் எப்படி வேணாலும் பாருங்கள். அதை நான் அந்த இடத்துக்கு நான் வரவே இல்லை. அதை நீங்கள் மனைவியாக பார்க்குறீங்களோ, கணவனாக பார்க்குறீங்களோ, பிள்ளையாக பார்க்குறீங்களோ, எப்படி பார்க்குறீங்க, நான் அந்த இடத்துக்கு வரல. பட் ஆனால் அவனவன் சுமையை அவனவன் சுமப்பானே. ஹல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த 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 சுமை சுமக்க திராணி இல்லாதவர்கள், சுமை சுமக்க பலன் இல்லாதவர்கள், சுமை சுமப்பதை அந்த அந்த சுமையை கண்ட உடனே அதை பார்த்த உடனே மயங்குவான் பாருங்க, பாருங்க. அது மாதிரி நிலையில் இருக்கிறவர்கள் நிச்சயமா ஒரு ஜெயம் உள்ள வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியாது. ஐயா 40 வயசு வரைக்கும் அரண்மனை வாழ்க்கைங்க, 40 வயசு வரைக்கும் அரண்மனை வாழ்க்கை, ஜெகஜோதியான வாழ்க்கை. அப்போஸ்தலர் 7 சொல்றாரு ஸ்தேவான் அந்த ஹிஸ்டரி ஆஃப் இஸ்ரேல பேசும்பொழுது சொல்றாரு, மோசே சகலகலா வல்லவனா இருந்தான். சகலகலா வல்லவங்க, அவ்வளோ அருமையான அடுத்த பேரோனுங்க அவன், அடுத்த பேரோன், அடுத்த நிலை அவன் தான். இன்னொன்று சிவப்பான ஆள் அவரு, எகிப்தே கருப்பு, புரியல? அதுவும் பார்த்தா ஆள் அப்படி ஜெஜாண்டிக் சொல்லுவாங்களே, ஜெஜாண்டிக் ஃபிகரா நிற்கிறான். அப்படி 6 அடியில் அப்படி நின்று அப்படி நிற்கிறான். அன்னைக்கு ஒருத்தர் மனுஷன் பேசியிருந்தாங்க, அவர் இங்கே வந்து நின்னாருங்க. எப்படின்னு பார்த்தேன், தம்பி நீ எத்தனை அடின்னு கேட்டேன். 6.75. நீங்கள் என்ன சார் 6.5? ஆமாம், இப்படிலாம் இருக்காங்களா? நார்த்துக்கு ஊழியம் போயிட்டு ஒரு பஸ்ஸில் ஏறி அப்பாவும் நானும் உட்காந்துருக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம். ஆமாம், ஒரு சின்ன இடத்துக்கு அந்த அந்த கர்வுலார வேறு எதுவும் போக முடியாது. உட்காந்துருக்குறோம், என் ஜன்னல்கிட்ட வந்து ஒருத்தன் நின்னான். சரி தூக்கி தான் கொடுக்குறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்குறேன். இவ்வளோ உயரங்க ஐயா. மோசே சகலகலா வல்லவன், எகிப்தின் சகல கலையிலும் வல்லவன். அவ்வளோ அருமையான ஆள், அவ்வளோ அழகா இருக்கான், அவ்வளோ நிலையில் இருக்கிறான். ஆனால் அதை அப்போஸ்தலர் 7 சொன்னவர் அப்படியே எபிரேய நிருபக்கார 11 பதிவு செய்கிறார். மோசே தான் பெரியவனான போது பார்வோன் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தன் சொந்த ஜனங்களோட பாடு அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். இப்ப என்னன்னா, கடவுள் சுமத்துறதுக்கு ரெடியா இருக்காரு. நீங்க எதை சூஸ் பண்ண போறீங்கிறதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். நீங்கள் அரண்மனை வாழ்க்கையா இல்ல வனாந்தர வாழ்க்கையா நீங்க முடிவு செய்யணும். அரண்மனை வாழ்க்கையில நீ ஜெகஜோதியா இருக்கலாம் அவனே, ஆனா அங்க தேவ மகிமை இருக்காது, தேவனுடைய அற்புதம் இருக்காது, அதிசயம் இருக்காது, மேன்மை இருக்காது, எதுவுமே இருக்காது. பார்வோன் வீட்டினுடைய புள்ளை, வளர்ப்பு புள்ளை. ஆனா 40 ஆண்டுகள் கழித்த பிறகு முழு இஸ்ரவேலையும் நடத்துகிற ஃபர்ஸ்ட் டாப் லீடர். ஹல்லேலூயா. அவன் கோலை தூக்குனா செங்கடல் பிளக்கும், மதறக்கூடாது. அவன் கோல் எடுத்து அடிச்சானா கண்மலை திறக்கும். அவன் நின்று பேசினானா ஆண்டவர் அப்ரூவல் கொடுப்பாரு. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நீங்க சூஸ் பண்ண போறது எதுன்றது முடிவு பண்ணுங்க. இந்த அநித்தியமான வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷத்தினால் வருகிற அந்த சொற்ப சந்தோஷத்தினால் வருகிற அந்த சுமையா, தேவன் உனக்காக உன்னுடைய ரொட்டீன் லைஃப்ல உன்னை மேன்மைப்படுத்துவதற்காக வைத்திருக்கிற அனுதின சுமையா? அந்த சுமை உன்னை மேன்மைப்படுத்தாது, இந்த சுமை உன்னை மேன்மைப்படுத்தும். நான் திரும்பவும் பதிவு செய்கிறேன், சுமக்காம வாழ முடியாது. சொல்லுங்க, சுமக்காம வாழ முடியாது. பக்கத்துல வாழ பார்த்து சொல்லுங்க, சுமக்காம வாழ முடியாது. இருக்கும் டெய்லி ஒவ்வொரு அழகா. நீங்க மத்தேயு 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல ரொம்ப அழகா சொல்லுவாரு, அந்த அதினதின் பாடுகள் அந்தந்த நாளைக்கு போதும். அன்னன்னைக்குன்னு ஒரு சுமை இருக்குது. சொல்லுங்க, அன்னன்னைக்குன்னு. நீங்க அந்த சங்கீதம் 68:19 படிக்கிறப்ப இந்த மத்தேயு 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை படி. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். நம்மால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிறத விட்டுருவான், நாளைக்கு தான். ஆமா, நாளைக்கு என்ன குழம்பு வைக்கிறது? இன்னைக்கே நீ குழம்பு வைக்கல, இன்னும் இன்னைக்கே குழம்பு வைக்கல. நீங்க சீக்கிரமா முடிச்சிங்கன்னா குழம்பு வைப்போம். நீங்கள் சீக்கிரமாக முடிக்கலைன்னா சங்கீதாஸ் தான் குழம்பு வைக்கணும், புரியல? இல்லை திருச்சியில் இருக்க பக்கத்தில் இருக்க ஹோட்டல் தான் குழம்பு வைக்கணும், புரியல? என்ன முடிவு செய்யுங்க. இன்னொரு அம்மா சொல்லுது, அதெல்லாம் நேற்றே வச்சாச்சு, எல்லாம் ஃப்ரிட்ஜில் இருக்குது, எடுத்து சூடு பண்ணி சாப்பிட வேண்டியதுதான், புரியல?
3 கேட்டகரியில் இருக்காங்க பாருங்க. நாளைக்கு என்ன செய்வான்னு என் கவலைப்படுற? நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்த தினம்னு அதை ஒரு பர்சனாக மாத்துறாரு பாருங்க. நாளைய டேட்டு, நாளைக்கு என்ன டேட்டு சத்தமாக சொல்லுங்களேன், ஆடாமல் சொல்லுங்க. 6ன்னு சொல்லுங்க. 6. அப்போ 6க்கு அந்த 6 கவலைப்படுமா? இன்னைக்கு என்ன பண்ணுறது உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாளைக்கா நம்ம கவலைப்படுறோம். அந்த ஒரு நாள் சூரியன் கரெக்டாக போகுமா, சந்திரன் வருமா, மழை பெய்யுமா பெய்யாதா, எல்லாத்தையும் இல்லை. இந்த நாளை பார்த்து எத்தனை பேர் சரியான பீட பிடிச்ச நாள் போல இருக்கு இப்படின்னு சொல்லுவானா? இப்படின்னா அந்த நாள் என்ன செய்யுதா? அந்த நாளுக்காக சொல்லுங்க பார்க்கலாம். அதில் தான் அவங்க உண்டாக்கி வச்சிருக்காங்க ராவு காலம் யமகண்டத்தெல்லாம். புரியல? இப்ப அந்த நாள் அதற்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு சொல்லுங்க, டே பை டே அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும், அதினதின் சுமை போதும். சொல்லுங்க, அந்தந்த நாளுக்கு அதினதை சுமை போதும். நீ சுமக்காம பரிசுத்த ஜீவியம் பண்ண முடியாது. நீ சுமக்காம கிறிஸ்துவை நெருங்க முடியாது. நீ சுமக்காம தெய்வீகத்தில் வாழ முடியாது. அந்த சுமையை கொடுத்தவர் நீ அவரோடு உறவாடுவதற்கு தான் அந்த சுமையை கொடுத்தாரே தவிர நீ செத்து போவதற்காக அந்த சுமையை கொடுக்கல. செத்து போனா இப்பயே போயிருப்போம். ஆனால் ஆண்டவர் நம்மளை ரெக்கவரி பண்ணி வச்சிருக்காரு பார்த்தீங்களா? எதுக்காக சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க. அந்த ஓட்டத்தை சரியா ஓடி முடிக்கிறதுக்காக தான். அந்த ஓட்டத்தை சொல்லுங்க, அந்த ஓட்டத்தை சரியா ஓடி முடிக்கிறதுக்காக தான். சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைய சுமை இன்னைக்கு போதும், நாளைய சுமையை பற்றி கவலைப்படாதீங்க. இப்போ நிறைய பேருக்குள்ள ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாஸ்டர் சுமக்கிறது பட்சத்தில் பாஸ்டர், அதாவது நம்ம மற்ற சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ்லாம் கேட்டால் அவங்க சொல்கிறப்ப நல்லா இருக்கானே, என்ன குறை எனக்கு அப்படின்றாங்க. ஆனால் பாஸ்டர் அவங்களாம் நல்லா இருக்காங்க பாஸ்டர், ஆனால் எனக்கு மட்டும்தான் இந்த சுமையா? என்னதுங்க? எனக்கு மட்டும்தான் இந்த சுமையா? அவங்களாம் நல்லா தானே இருக்காங்க, அந்த சிஸ்டர் நல்லா இருக்காங்க, அந்த பிரதர் இருக்காங்க, எல்லாமே நல்லா தான் இருக்கு, எனக்கு மட்டும் ஏன் இந்த சுமை? நான் மட்டும்தான் சுமந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு தோணுது அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் சொல்லிடுறேன், எல்லாருக்கும் சுமை இருக்குது, ஆனா வித்தியாசமா இருக்குது. ஆனா தேவன் சமமா தான் வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாருலாம். சமமா தான் வச்சிருக்கிறார், அதுல எந்த மாற்றமுமே கிடையாது. சமமா தான். சீசர்ல கூப்பிட்டாரு, எல்லாரையும் நிக்க சொன்னாரு. ஒருவன் என்னை பின்பற்றி விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினம் என்னை என்ன செய்ய கடவன்? பின்பற்ற கடவன். ஆமாம், தன் சிலுவையை எடுக்காதவன் சுமக்காதவன் எனக்கு சீசன் அல்ல. அவ்வளோதான். அப்போ இந்த பகுதியில் இருந்து ஒரு கடவுளுடைய பிள்ளை எதை கற்றுக்கொள்ள போகிறோம்? ரொம்ப முக்கியம். ஏன் ஆண்டவரை எனக்கு இது, ஏன் ஆண்டவரை எனக்கு இந்த காரியத்தை அனுமதிச்சிங்க, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படி நீங்கள் சொல்லுவீங்கன்னா, நீங்கள் வாயை திறந்து சொல்றீங்க, அவங்க வீட்டுக்குள்ளே இருந்து சொல்கிறாங்க. அவ்வளோதான். எல்லாருக்கும் சுமை உண்டு, சுமையிலே வித்தியாசம் உண்டு, ஆனால் எல்லாமே சமம்தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க, சுமக்காம இயங்க முடியாமல், சுமக்காம வாழ முடியாது, சுமக்காம கிறிஸ்துவோடு இணைய முடியாது. பிரைஸ் தி லார்ட். யூ ஆர் தி பிரான்ச்சஸ். ஆண்டவர் சொன்னார், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். மறக்கூடாது. திராட்சை செடியில கனி இருக்குமா, கொடியில கனி இருக்குமா? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கொடியில கனி இருக்கும். இப்ப அந்த கொடிக்கு சுமை இருக்குதா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. சுமை இருக்குதா இல்லையா? அதை சுமந்தாதான் கனியை தர முடியும், சுமக்காம கனியை தர முடியாது. யூ ஆர் த பிரான்ச்சஸ், வி ஆர் ஆல் த பிரான்ச்சஸ். நம்ம ஃப்ரூட்ஃபுல்லா வாழணும்னா சுமக்க வேண்டியதை சுமந்து தான் ஆகணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்னங்க பிள்ளைத்தாச்சி ஆகுறாங்க, பிள்ளைத்தாச்சி ஆகுறதுன்னு சொல்லும்போது என்ன சொல்றாங்க? பல வழிகளை சுமக்கிறாங்க, பல பலகீனத்தை சுமக்கிறாங்க, எல்லாம் சுமக்கிறாங்க. பிள்ளை பேரப்ப வலியை தாங்க முடியாத மரண வலியை சுமக்கிறாங்க. சுமந்து அந்த ஃப்ரூட் வெளியே வந்தோடனே வலியை மறக்கிறாங்க,
ஃப்ரூட்டை என்ஜாய் பண்ணுறாங்க. எல்லாம் கவனிச்சு பாருங்க. நீங்கள் இன்றைக்கு சுமக்கிற சுமை இன்று இரவுக்குள்ள உங்களுக்கு கனியாய் மாறுச்சுன்னா அது எவ்வளோ பெரிய அற்புதம். தேவன் அதைத்தான் சொல்லுகிறார். இன்னைக்குரிய சுமையை நீ சுமை, அந்த சுமையுடைய பலனை நான் உனக்கு தருவேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சமைக்கிறது சுமை. இப்பெல்லாம் சுமையெல்லாம் மாறிடுச்சு பாருங்க. சமைக்கிறது துணியெல்லாம் துவைக்கணும். சுத்துது மிஷினு, புரியல? ஏதோ மிஷினில் உட்காந்துட்டு இது சுற்றுற மாதிரி, புரியல? ஆமாம், துணியெல்லாம் துவைக்கணும். மகட உண்மையாக கவலைப்பட வேண்டிய வாஷிங் மிஷின் தான். நீ அள்ளி போட்டு அந்த தூளை தூக்கி போட்டு அது எத்தனை வருஷம் வாரண்டியா? 5 வருஷம். தூக்கி அள்ளி போடு மகட, அதுதான் கவலைப்படும். புரியல? துணி துவைக்க, குழம்பு வைக்க, சமைக்க. ஏன் இப்போ இருக்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போவே சுமை. மறந்துடக்கூடாது, ஸ்கூலுக்கு போவே சுமை. புரியல? அந்த புஸ்தகத்தை தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு அம்மா தூக்கிட்டு போகுது பின்னாடி, போடா. புரியல? சுமை. புரியல? எல்லாமே சுமை. டிஃபன் பாக்ஸை தூக்க மாட்டேன்றான். சர்ச்சுக்கு வரவன் பைபிளை தூக்க மாட்டேன்றான். இந்த அம்மா இதுக்காகவே பெரிய பேக் வாங்கியிருக்குது. புரியல? படிக்கட்டில் ஏறி வருது பாருங்க. அது சின்ன பிள்ளையா இருந்தால் கூட பரவாயில்ல. புரியல? கல்யாண பைய கூட பைபிளை யாருன்னா அம்மா பையில தான் வைக்கிறோம். புரியல? அம்மா இப்படியே தூக்கிட்டு வருது, நடக்கவும் உள்ளது. புரியுதா? இங்கேருந்து பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. என் பிள்ளைகிட்ட போய் இந்த பைபிளை கொடுத்துரு, என் பிள்ளை அன்னைக்காவது படிக்கட்டுமே. புரியல? அப்போ அந்த பைபிளை எடுத்து வச்சது யாரு? அம்மா, புள்ள இல்லை. புரியல? ஆனால் இதே செல்ஃபோனை கேளுங்க, செல்ஃபோனை கேளுங்க. இந்த பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க, இங்கே வச்சுருப்பாங்க, இங்கே வச்சுருப்பாங்க. புரியல? எங்கெல்லாம் வைக்க முடியுமோ எல்லா இடத்துல வச்சுருப்பாங்க. அதையெல்லாம் சுமக்க முடியுது. நான் சொல்கிறேன், கடவுளுக்கு ஒரு தேவ பிள்ளைகளுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். புலம்பல் அழகாக சொல்கிறார், இளம் பிரயாயத்தில் நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது, தேவனே இதை செய்தார் என்று சொல்லி அவன் அமைதியாக இருக்கணுமா. அதனால தான் சொல்லியிருக்கேன், பிள்ளை இப்போ சண்டே கிளாஸில் பிள்ளைகள் இந்த 9 இயர்ஸ் ஓல்டு தாண்டிட்டாங்கனாவே அவங்களுக்கெல்லாம் ஒரு சர்க்குலர் மாதிரி கொடுத்துருக்கோம். இன்று வேதம் படித்தீர்களா, இன்று ஜெபித்தீர்களா, இந்த வீட்டிலே உங்கள் பெற்றோருக்கு உதவி செய்தீர்களா, கூட இதெல்லாம் கேட்டு ஒரு பாராகிராஃப் கொடுத்துட்ருக்கோம். புரியுங்களா? ஏன்னா சபைக்கு வர நிறைய புள்ள வீட்டில் அம்மா அப்பாவுக்கு உதவி செய்கிறதே கிடையாது. நிறைய ஓத்திரியமாக தான் இருக்குது. புரியுங்களா? நல்லா கவனிச்சுங்க. நான் சொல்கிற ஒரு விஷயத்த சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளை தயவு செய்து சோம்பேறித்தனத்தில் வளர்த்துறாதீங்க. உங்கள் பிள்ளைகளை ஒரு ஆக்டிவ் பர்சனாக வைங்க. தான் சாப்பிட்ட தட்டை பிள்ளைகளுக்கு முதல்ல கழுவ கற்றுக் கொடுங்க. புரியுதா? தன்னுடைய உள்ளான ஆடைகளை தானே துவைத்து கொள்கிற அந்த வித பக்குவத்தை சொல்லிக் கொடுங்க பிள்ளைகளுக்கு. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, வீட்டில் இருக்கவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. பெரியவங்களாக நீங்கள் அது மாதிரி நடங்க. அவங்கவுங்க இன்ன ட்ரெஸ்ஸை அவங்கவுங்க துவங்க. புரியல? அள்ளி தூக்கி எல்லாத்தையும் இல்லை வர்ற யோசிச்சு பாரு. அதுக்கு வாசனைக்கு ஒரு சென்ட் வைக்கிறான், அதையும் தூக்கி உள்ளார போட்டுரு. என்ன வாழ்க்கை? உங்களுடைய துணியை உங்களால் துவைக்க முடியலன்னா நீங்கள் எதுக்கு இருக்கிறீங்க? ரொம்ப ஜாக்கிரதை. பிள்ளைகளை சுமக்க கற்றுக் கொடுங்க. நீங்கள் நாங்கள் தான் இப்படி இருந்தோம், என் பிள்ளையாவது நல்லா இருக்கட்டும். நல்லா இல்லை, சாகடிக்கிறீங்க பிள்ளைகளை. பிள்ளைகளை நீங்கள் வழி தவற வைக்கிறீங்க. பிள்ளைகளை நீங்களே ஒரு சோம்பேறித்தனத்தை உண்டாக்குறீங்க. திருமணமாகிறது போகிற ஒரு பிள்ளையை பார்த்து உட்கார வச்சு பேசுகிறேன் கூட உட்காந்து, பாப்பா சரிடா நிச்சயம் ஆயிடுச்சுடா, என்னடா பாப்பா சமைப்பேன்? சுடுதண்ணி வைப்பேன். நான் சுடுதண்ணி. பாப்பா காப்பி தோசை, என்ன பாப்பா சரி சுடுதண்ணி. நான் என்னத்த சொல்கிறது பாப்பாவுக்கு? ஒன்றும் சொல்ல முடியல. அவங்க அம்மாவை கூப்பிட்டு சொன்னேன், என்னம்மா பிள்ளைய சுடுதண்ணி வைக்கிற அளவுக்கு வச்சிருக்கியம்மா? தயவு செய்து பிள்ளைகளுக்கு அந்த பேக், அந்த சுமைனா என்னன்றதை கற்றுக் கொடுங்க, பண்ண கொடுங்க. வீட்டில் சும்மா இருக்குதுங்களா சொல்லுங்க, அந்த சும்மா ஒரு கூட்டு குட்டியா அப்படின்னு சொல்லுங்க. புரியல? சும்மா இருங்க. இன்னைக்கு தான் பிள்ளைகளுக்கு லீவு, 2 நாள் நல்லா தூங்கட்டும். ஏன் காலையில் டிஃபன் போட அவங்களுக்கு வலிக்குதா? புரியுதா? பிள்ளைகளை எழுப்பி விட்டுட்டே இருக்காதீங்க. இன்னைக்கு தான் பிள்ளைய தூங்குது. ஏன் மற்ற நாள்லாம் தூங்கலையே அவன் பிள்ளைங்க? சோம்பேறித்தனத்தை பிள்ளைகளுக்குள்ளார கொண்டு வந்து
பிள்ளைகளை காலையில் எழுப்புறது கிடையாது, காலையில் எந்திரிக்க வைக்க. நான் சொல்லுகிறேன், நீங்கள் கஷ்டப்பட்டீர்கள், அதனால் என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்கிறது எல்லா மனிதருக்குடைய எளிது தான், எல்லா மனிதனும் விரும்புகிறது தான். ஆனால் இது தவறுன்றது தான் வேதம் சொல்லுது. பிள்ளை ஆண்டவனை நடத்த வேண்டிய வழியை நடத்து, முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். சில பிள்ளைலாம் இன்னைக்கு 10 வயசாகி பல்லு வளர்க்காதெல்லாம் சபைக்கு வருதுங்க. உங்களுக்கு தெரியுமா? ஆராய்ச்சியில் நான் சொல்கிறேன், நீங்கள் சும்மா நினச்சிட்டு இருக்கிறீங்களா? சபையில் 10 வயசாகி பல்லு வளர்க்காதெல்லாம் சபைக்கு வந்துட்டு இருக்குது. புரியல? என்னப்பா சார், உண்மைதான். வாரத்தில் ஒரு நாள் குளிக்கிற பிள்ளை எத்தனை பிள்ளை வந்துட்டு இருக்குது தெரியுமா இங்கே? புரியல? அதனால தான் நான் நிறைய சென்ட் போட்டு வந்துடுறேன். புரியல? உண்மைதான். விடுங்க, நாளைக்கு குளிச்சுக்குவான். என்னவா யோசிச்சு பாருங்க. விடுங்க, நாளைக்கு குளிச்சுக்குவான். சரி, அதுகளை விடுங்க. பெருசுகளே ஒழுங்கா குளிக்காதெல்லாம் சபைக்கு வருது. என்ன தூய்மை, என்ன இதுல என்ன வாழ்க்கை வாழ போறோம்? அவன் பாரத்தையே உன்னால சுமக்க முடியலன்னா நீ எப்படி மற்றவங்க பாரத்தை சுமக்க போற? உன் பாரத்தையே உன்னால சுமக்க முடியல. கல்யாணம் பண்ணும் பண்ணு. முதல்ல உன் பாரத்தை சுமக்க நீ நல்ல ட்ரையல் ஆகிக்க. அப்புறம் தானே மனைவி பாரத்தையோ கணவன் பாரத்தையோ சுமக்க முடியும். யோசிச்சு பாருங்க. கல்யாணம் பண்றதுன்னா பெரிய சந்தோஷம்னு யாரு சொல்லி கொடுத்தது? மதரக்கூடாது. ஒருத்தர் பாரத்தை ஒருத்தர் சுமக்கணும். அந்த சுமையில ஒரு சுகம் இருக்கு, அதையும் தெரிஞ்சுக்கணும். புரியுங்களா? நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நான் சொல்லுகிறேன், நீங்கள் சுமை சுமக்க நீங்கள் கஷ்டப்படுவீர்கள் அப்படின்ற மனநிலையில் உள்ளவர்களா இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களால் ரொட்டீனா கிறிஸ்துவோடு உறவாட முடியாது, கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியாது. சுமந்தாதாங்க கிறிஸ்து வெளியே வருவார். சொல்லுங்க, சுமந்தாதான் வெளியே வருவார். ஆமாங்க, நான் இப்பயும் சொல்றேன், சுமந்தாதான் கிறிஸ்து வெளியே வருவார். சுமக்கலைன்னா நீ தான் வெளியே வருவார். நீங்க பாருங்க, நீங்க சுமக்கிறவன், தேவன் அனுமதித்த ஒரு சுமையை சுமக்கிறவன் கிறிஸ்துவின் சுவாபத்தை வெளிப்படுத்துவான். ஆனா சுமையே இல்லாதவன் தன் ஜென்ம சுவாபத்தை வெளிப்படுத்துவான். நீங்க அந்த சுமக்கிற மனநிலையில நீங்க எப்படி இருக்கீங்கன்றத பாருங்க. கர்த்தர் ஒரு சுமையை உங்களுக்கு அனுமதிச்சிருந்தாருன்னா ஸ்தோத்திரம் சொல்லுங்க. மறக்கக்கூடாது. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி கர்த்தர் ஒரு சுமையை கொடுக்க போறது இல்லை. அவர் உங்களை குறித்து நினைச்சிருக்கிற நினைப்பின்படி தான் சுமையை தருவார். மோசேக்கு ஒரு சுமை இருக்குது, ஆபிரகாமுக்கு ஒரு சுமை இருக்குது, ஈசாக்கு ஒரு சுமை இருக்குது, யாக்கோபுக்கு ஒரு சுமை இருக்குது. வேதத்தில் இருக்க பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும் தேவன் ஒரு சுமையை வைத்து தான் அவர்கள் பரிசுத்தவான் ரேங்குக்கே வந்தாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப சுமைன்ற விஷயத்தை நீங்க எந்த அளவில் மனதளவில் வச்சிருக்கீங்கன்னு தெரியல. அனுதினம் சுமக்கிறவன் மட்டும்தான் தேவனால் காப்பாற்றப்படுவான், தேவனால் போஷிக்கப்படுவான், தேவனால் உயர்த்தப்படுவான். ஒருத்தனும் செய்ய முடியாது. சுமங்க. நான் பிள்ளைகளுக்கு சுமக்க கற்றுக் கொடுங்க. பிள்ளைகளுக்கு இன்னையிலேருந்து சுமக்க கற்றுக் கொடுங்க. வீட்டில் இருக்க ஒரு வேலையை செய்ய சொல்லுங்க. புரியல, அதை எடுத்து வைப்பா, அதை அங்கே எடுத்து வைப்பா. இதை எங்களெல்லாம் சின்ன பிள்ளைல உண்மையாக சொல்கிறேன், உண்மையாக நல்ல பெற்றோருக்காய் நன்றி. சின்ன பிள்ளைலாம் வேலை செய்ய சொல்லுவாங்க. வீட்டில் இருந்தோம்னா அன்றைக்கி வேலை செய்வோம். பாத்ரூம் கழுவுவோம். மறந்துடக்கூடாது, எங்கள் பாத்ரூமை நாங்கள் தான் கழுவுவோம். புரியல, பாத்ரூம் கழுவுவோம், வீட்டில் இருக்க வேலைகள் செய்வோம். ஆம்பளை பிள்ளைங்க வீடு, புரியல, எல்லா வேலையும் செய்வோம். அம்மாவுக்கு உடல்நல குறைவாக இருந்தால் துணியெல்லாம் எடுத்து போட்டு ஒட்டகம் மார்க் சோப்பு, என்னங்க ஒட்டகம் மார்க் சோப்பு பார் இப்படி இருக்கும், அதை வாங்கி காதி கிராஃப்டில் விற்கும். அதை வாங்கி சோப்பு நுரையே வராது. புரியல? ஆமாம். பார்த்தீங்கன்னா அந்த சோப்பை போட்டு துணியெல்லாம் துவைச்சி போட்டு காய வைப்போம். அம்மாவுக்கு முடியலன்னா வேலை செய்வோம். அம்மா அப்பா ஊருக்கு போயிட்டாங்கன்னா அப்போல்லாம் இந்த ஹோட்டல் இருந்துச்சு கேரி பேக் தூக்குறதுக்கு, பறந்துடக்கூடாது. புரியல? வீட்டில் மாவு ஊற்றுவோம், இல்லைன்னா கோதுமை மாவு இருக்கும், தோசை சுடுவோம். புரியல? வீட்டில் வேலை செய்வோம். எங்கள் வீட்டிலலாம் பால் கறக்கிற ஆடு இருந்துச்சு. புரியல? அந்த பால் கறக்கிற ஆடுக்கு நான் பால் கறப்பேன். புரியல? பால் கறப்பேன். புரியல? இப்படிலாம் இருந்துச்சு, செய்வேன். இப்போ எந்த வேலை கொடுத்தாலும் பெருசாவே தெரியல. இந்த காலையில் வந்து சேர் போடுறேன், இங்கே நீ உட்காந்துருக்கில்ல, இந்த சேரை நான் சீக்கிரம் வந்துட்டா இந்த சேரை தூக்கி என்ன செய்கிறேன், இவங்க சொல்லுவாங்க நீங்கள் போங்க பாஸ், நாங்கள் பார்த்துக்குறோம். புரியல? எதுக்கு நான் போடுறேன்? வந்துடக்கூடாது. ஒரு ஃபோட்டோ அப்படி ஃபேஸ்புக்கில் போட்டு இன்ஸ்டாகிராமில் பீட்டர் ரிஜிஸ் பாஸ்டர் தன்னுடைய சபையிலே சேர் போட்டு கொண்டு இருந்தார். எவ்வளோ நல்ல போதகர். அதுக்கா இல்லை, இருக்கிறவங்க என்ன பார்த்தாவது என்ன செய்யட்டும், சேரை போடட்டும். முடிஞ்சு போகும்போது அந்த சேரையாவது எடுத்துகிட்டு வச்சு போதாத்தா. ஆமாம், அப்படியே காலில் உதைக்கிறது.
போங்க, சில வீட்டோட பாத்ரூமை போய் பாருங்க, கேவலமா கிடக்குது. சில வீட்டோட பெட்ரூமை போய் பாருங்க, போத்துற போற அப்படியே திறந்தே கிடக்குது. சிலது நின்னே கழட்டி போடுது, அப்படியே போயிட்டு இருக்குது. மதக்கூடாது. நேராக ஏதேன் தோட்டத்தில் போகிறோம் நினப்பு போல இருக்கு. அப்படியே நேராக போன வேகத்துக்கு எல்லாத்தையும் கழட்டிட்டு நேராக உள்ளார போயிடுது. மதக்கூடாது. ஒரு வேலையும் செய்கிறது இல்லை. நோ, சுமந்தா தானே தெரியும், சுமக்கவே தெரியலையே. கற்றுக் கொடுங்க பிள்ளைகளுக்கு, கற்றுக் கொடுங்க. என் பிள்ளைக்கு அதெல்லாம் தெரியாது சொல்லாதீங்க, அது உங்களை தான் கேவலப்படுத்தும். உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியவர்களை சொல்லிக் கொடுங்க. அவனவன் பாரத்தை அவனவன் சுமப்பானே. நம்ம சுமக்க வேண்டியது இன்னைக்கு சுமக்காதனால தான் இன்னைக்கு பிள்ளைகள் ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ முடியல. நம்ம சுமந்தோம், நம்ம பிள்ளைகள் சுமக்கணுன்றதை கற்றுக் கொடுப்போம். நான் இப்பொழுது சொல்ற முக்கியமான ஒரு இடம், நீங்கள் சுமந்தால்தான் கிறிஸ்துவோடு வாழ முடியும். நல்லா நான் சொல்றேன், பிரான்ச்சஸ் சொல்லுது நான் சுமக்கிறேன்னு சொல்லுது. அப்பனா அந்த ஸ்டெம்ப், அந்த செடி எவ்வளோ சுமக்கும். இயேசு சொல்றாரு, நான் சுமந்த சுமைகளை உன் மேல சுமத்தலை, ஆனால் நீ சுமக்கிற சுமையினால நீ செத்து போகிறதில்லை. நான் உங்களுக்காக சுமந்த சுமை என்னை மரணத்துக்குள்ளார கொண்டு போச்சு. ஆனால் நீங்கள் இப்போ என் நிமித்தமாக சுமக்கிற சுமைகள் உங்களை ஜீவனுக்கு எதுவாக கொண்டு போகுது. ஹல்லேலூயா. மறந்துடக்கூடாது. அவர் செடிங்க, என்னங்க நான் தாங்க பிரான்ச்சு. அப்போ இந்த பிரான்ச்சில் வரப்போகிற எல்லா ஃப்ரூட்டுமே அந்த வேருக்கும் சாருக்கும் சொந்தக்காரனாக நான் மாறுனா, நான் பேரிங், நான் சுமக்க வேண்டியதை சுமந்தனா நிச்சயமாக ஃப்ரூட் வெளிப்படுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு பொறுமை இல்லை? எத்தனை பேர் பொறுமை இல்லை? கணவன் செய்கிற காரியத்தை பார்த்து பொறுமை இல்லை, மனைவி செய்கிற காரியத்தை பார்த்து பொறுமை இல்லை, பிள்ளைகள் செய்கிற காரியத்தை பார்த்து பொறுமை இல்லை. நான் உங்கள் வீட்டுக்குள்ளார தான் பேசுகிறேன். பக்கத்தில் எதிர்த்து விட்டு அக்காவுடைய சுமையெல்லாம் சுமக்க சொல்ல, புரியுங்களா? நம்ம வீட்டுக்குள்ளார சொல்கிறேன். முடியல. ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு? பிகினிங் எப்படி இருந்துச்சு? டென்ஷன். சொல்லுங்க, பிகினிங் எல்லாருக்கும் இருக்கும், பாஸ்டாக இருந்தாலும் இருந்துச்சு. டென்ஷன், அதை ஏற்றுக்கொள்ள முடியல. டென்ஷன் ஏற்றுக்கொள்ள முடியல, அந்த சுமையை ஏற்றுக்கொள்ள முடியல. இப்ப அதை பழக 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 என்ன ஆயிருச்சு? சொல்லுங்க, பொறுமை வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? இப்ப இந்த பொறுமை பத்தாதுன்ட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீடிய பொறுமைக்கு போகணும்ப்பா அப்படின்னா. அடுத்த கிளாஸ் ஆண்டவரே. ஆமாப்பா, அதான்ப்பா பரிசுத்தவானுடைய பொறுமை இதில் விளங்கும். என்னவா? எப்படி இருக்கும்? வீட்டில் இல்லை, உங்களை சுற்றி ஒருத்தர் உங்களை பார்த்து பேசுகிறப்ப அப்படியே ஏறுது இல்லை, அந்த ஏறுறது ஏறாமல் இறங்குது பார்த்தீங்களா? அப்போ தான் நீங்கள் சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த சுமக்கிறதே கனி அப்போ தான் வெளிப்படுதுன்னு அர்த்தம். அல்லையா? சொல்லுங்க பாருலாம். அனுபவம் இருக்குதா இல்லையா? இல்லையா? இன்றிலிருந்து ரிலீஸ் பண்ணுறேன். ஆமாம், இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறது. ஃபோன் பண்ணலாம், அழுவக்கூடாது, மறக்கக்கூடாது. ஸ்டார்ட் ஆகட்டும். முடியல பாஸ், சாக மாட்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாஸ் முடியல பாஸ், உனக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். பாஸ் நான் என்னதான் பாஸ் செய்யறது? ஒன்றும் செய்ய வேணாம், அமைதியாக இருக்க கடவன். முடிஞ்சா துன்பப்பட்டால் இன்னைக்கு வாயை திறக்க மாட்டேன்றீங்க. நாட் ப்ராஃபஸி, இந்த மாதத்துடைய ப்ராமிஸ். வரக்கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம். துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். அப்ப துன்பம் வந்துருச்சு, இப்ப என்ன செய்ய போறீங்க? வீட்டில் போய் ஆண்டவரே இந்த துன்பம் நீங்கும்படி உதவி செய்யும் ஜெபம் பண்ணிடாதீங்க. ஏன்னா பவுல் அந்த ஜெபத்தெல்லாம் பண்ணி தோத்து போயிட்டார். அவர் ஜெபத்தில் போராடி ஜெயிச்ச மனுஷன், நம்மளையும் போராட சொல்லி கற்றுக் கொடுத்த மனுஷன். அவர் அப்படியே கொரிந்தியர்ல 1 கொரிந்தியர் 12 நுழைஞ்ச உடனே அவர் சொல்றாரு, விண்ணுலகத்துக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன், தெய்வத்தெல்லாம் பார்த்துட்டேன், எல்லாம் பார்த்துட்டேன், ஆனால் இருந்தாலும் ஒன்று என் சரீரத்தில் ஒன்று குத்திக்கிட்டே இருக்குது, என்னால் முடியல. நான் இதுக்காக 3 முறை ஜெபம் பண்ணேன், 3 முறை உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணேன், அழுது ஜெபம் பண்ணேன், இரவு ஜெபம் பண்ணி பார்த்தேன். நான் பவுலடிகளா சொல்கிறேன், நான் இப்படிலாம் ஜெபம் பண்ணி பார்த்தேன், ஒரு ஜெபமும் கேட்கப்படவே இல்லை. ஒரு நாள் உட்காந்து ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் வாயை திறந்துட்டாரு. திறந்தோடனே எனக்கு சந்தோஷம். அப்பா முள்ள தூக்கி வெளியே போட போறாருப்பா அப்படின்னு சொல்லி அப்படியே பரவசப்பட்டு இருக்கும்போது, நிறுத்து,
என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். நல்லாவா இருக்கு இந்த பதில்? உன் முள்ளை எடுத்தேன், தூக்கி எறிந்தேன், நீ சுகமாய் இருப்பாயாக. நம்மால் ஒன்று நினைச்சோம் ஹல்லேலூயா அப்படின்னுவான். ஆனா அவரு 3 முறை ஜெபம் பண்ணி ஜெபத்தில் ஃபெயிலியர் ஆகி இப்ப ஒரு சத்தம் கேட்டவுடன் அந்த சத்தத்தை கேட்கிறாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே. இதுக்கப்புறம் வாய் திறப்பாரா? அவர் சொல்லிட்டார், இனி நான் எந்த விதத்திலும் என்னை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். மேன்மை பாராட்டாதபடிக்கு ஒரு முள் எனக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு. அப்படின்னா குத்துது, குனிஞ்சா குத்துது. சில ஆளுக்கு முதுகு பிடிச்சி இடுப்பு பிடிச்சின்னு வாங்க பாருங்களேன், அவங்கள பாருங்க துடிக்கிற துடியை பார்க்க ஆன்னு வாங்க பாருங்க, அப்படி இருக்குமா? அல்லேலூயா. சில பேர் அந்த பிடிச்ச மாதிரி குனிய முடியல. அன்னைக்கு ஒரு ஆளை பார்க்குறேன், இப்படியே அந்த சோத்திரம் பாசே எப்படி இருக்கீங்க, நாளைக்கு நான் என்னடா உடம்போட திரும்புகிறானேன்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா கழுத்து சுழுக்கான் கூட. சரி சொல்லுங்கள், எத்தனை நாளாக இருக்குது பாஸ்டர்? 1 வாரமாக இருக்குது பாஸ்டர், ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாஸ்டர் அப்படின்னா. ஆண்டவர் அனுதினம் நான் சுமக்க வேண்டிய சுமையை எனக்கு அனுமதிக்கிறார். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என்னாலும் கர்த்தருக்கு என்ன உண்டாகணுமா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சுமக்கிறப்பெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், இன்றைக்கு எனக்குன்னு நீர் அனுமதித்த சுமைக்காக ஸ்தோத்திரம். அப்படியே ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். வரமாட்டேங்குது பாஸ்டர் வாயில. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அப்பெல்லாம் நம்ம வீட்டில் இந்த விளக்கெண்ணெய் கொடுப்பாங்க. இப்போல்லாம் பூச்சி மருந்தெல்லாம் இனிக்கிற மாதிரியே கொடுத்துட்டாங்களே, பிறகு அதை ஈஸியாக குடிச்சிட்டு மிக்ஸி குடிச்சிட்டு போயிடுது. அப்போ அந்த விளக்கெண்ணெய் எடுத்த உடனே நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஆடும் பாருங்க, அப்படி கையில் பிடிப்பாங்க, கழுத்தை பிடிப்பாங்க, கை 2 வச்சு அமுக்குவாங்க, சங்கை வைப்பாங்க, வச்சு இங்கே ஓரத்தில் வச்சு ஒரு குத்திட்டு அப்படியே பிடிச்சிருப்பாங்க பாருங்க. மேலே அம்மா நின்றுக்கிட்டு உன்னை பெத்தவடா அப்படின்னு இங்கே மூக்கை பிடிச்சி இழுக்கும் பாருங்க, நேரம் உள்ளார போகும். இப்போ அது உள்ளார போயிருச்சா, முழுங்கவும் முடியாது, துப்பவும் முடியாது. சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க வாயத்தை நல்லா சொல்லணும். இன்னைக்கு நீ சுமக்கிற சுமைய சொல்லுங்க பா, தூக்கி போட்டலாம். சுமைய இறக்கி வைக்கலனாலும் முடியாது, சுமக்கவும் முடியாது. பலன் தாங்கப்பா. இப்ப யாரை சார்ந்துக்கிறோம் சொல்லுங்க? இப்ப யாரை சார்ந்துக்கிறோம்? நீ எவ்வளோ வேணா அடி. அன்னைக்கு ஒரு அம்மா சொல்லுது ஒரு பிள்ளைய பார்த்து, டேண்டா இப்படிலாம் அட்டகாசம் பண்ணுறீங்களா, மனசு கஷ்டமா இருக்குடா அப்படின்னு சொன்னோன்னே ஒரு பையன் இப்படி போய் நிற்கிறான். அடிச்சுக்கோ, என்னவா அடிச்சுக்கோ. எரும மாடு 24 வயசில் போய் அம்மாட்ட போய் அடிச்சுக்கோன்னு சொன்னால் அம்மா என்ன செய்யும்? போடா அப்படின்னு தான் செய்யும். இதுவே 5 வயசில் வந்து கேட்டுருந்துச்சுன்னா கேட்டானா? 5 வயசில் கேட்டானா? ஓடினா, இழுத்து வச்சு அடிச்சிச்சு. புரியுங்களா? நான் சொல்கிறேன், நீங்கள் சுமக்க வேண்டிய சுமையை நீங்கள் இறக்கி வைக்கவும் முடியாது, சுமக்கவும் கடினம், தன்னிச்சையாக சுமக்க முடியாது. இப்போ யாரை நாடுவோம்? பெலந்தாருமே, பெலந்தாருமே, பெலந்தா. இப்போ யார்கிட்ட போயிட்டோம் சொல்லுங்க? அவர்கிட்ட போயிட்டோம். அப்பா முடியலப்பா, ஐயோ முடியல, நான் உங்கள்கிட்ட வந்துடுறேன்ப்பா, ஆண்டவரே காப்பாற்றும், இந்த நாளை முடிக்க எனக்கு கிருபை செய்யும், இந்த நாளில் வருத்தமும் சஞ்சலமும் இல்லாமல் சமாதானத்தோடு இந்த நாளை முடிக்க எனக்கு உதவி செய்யும். முடிஞ்சிருச்சா? இப்போ இந்த 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 ஸ்டெம்பில் இருக்க இந்த பிரான்ச் அழகாக டச் ஆயிருச்சு. இப்போ டச் ஆனோடனே பிரான்ச் வழியாக வர வேண்டிய மலர் பூ பூத்து காய்த்து கனிந்து அப்படியே ஃபில் ஆகும் பாருங்க. அப்போ சுமை பெருசாக தெரியாது, அங்கேருந்து பிறந்த ஃப்ரூட் அற்புதமாக தெரியும். ஹல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சுமக்கணும், சுமந்தான் ஆகணும். சுமக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. கிறிஸ்துவிட்ட வந்தால் சுமந்து தான் ஆகணும். அனுதினமும் சுமந்தாகணும். அன்றன்றைக்குரியதை சுமந்தாகணும். நீங்கள் நினச்ச மாதிரி இதெல்லாம் சுமக்க முடியாது. எய்த்த வீட்டு அக்கா வச்சுருக்க சிலுவையெல்லாம் எடுத்து வைக்க முடியாது. எய்த்த வீட்டை வச்சுருக்க அக்கா சிலுவை சின்னதாக இருக்கிற மாதிரியும்
உன் சிலுவை பெருசாக இருக்கிற மாதிரியும் உன் கண்ணுக்கு ஒரு பிரம்மையாக இருக்கலாம். அந்த அக்கா அந்த சிலுவையை தூக்கி போட்டு அழகாக விட்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு தூக்கி தலையில் மாட்டிட்டு போயிட்டுருக்கோம். என்னோட ரொம்ப ஈஸியாக போகுது ஆண்டவரே, அந்த சிலுவையை கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா தான் இருக்குது. எமல்டா அக்கா சிலுவை நல்லா தான் இருக்குது. புரியல, ஸ்டெல்லா அக்கா சிலுவை சரி இல்லை. அதனால் சிலுவையை மாற்றிக்கலாமா? வேணா ஒரு நாள் மாற்றி பாருங்களேன். அந்த அம்மாவை உட்கார வச்சு நீங்கள் பேசி பாருங்கள். எமல்டா அக்கா ஒரு பெரிய கதையே சொல்லும். புரியல, ஸ்டெல்லா அக்கா ஒரு பெரிய கதையே சொல்லும். நானே தேவலாம், கர்த்தாவே உமது உதவி எனக்கு போதும். ஹல்லேலூயா. இல்லை ஆசையாக இருந்தால் இப்போ பேசி பாருங்கள். அவ்வளோதான் சொல்லிட்டேன். சில பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, அவளாம் நல்லா தான் இருக்கான், அவளாம் நல்லா தானே இருக்கான், இவங்களாம் நல்லா தானே இருக்காங்க, அவங்களாம் நல்லா தானே இருக்காங்க. பாரு சபைக்கு வந்தாங்களே எவ்வளோ மகிழ்ச்சியாக 2 பேரும் ஒரே கலரில் ட்ரெஸ் போட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஒரே கலரில் ட்ரெஸ் போட்டு போனால் சந்தோஷமாக இருக்காங்க. எவன்டா சொன்னது? அவன் தலையெழுத்துடா, வேறு வழி இல்லாமல் சுமந்துட்டு இருக்காயா. புரியுதா? யோசிச்சு பாருங்க. இது ஒரு டென்ட்டாக வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க. அதை ஒரே கலரில் வச்சு பாவம். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா டாபி மிட்டாய் கலரில் வருது. புரியுங்களா? சில நேரத்தில் கருப்பு சட்டை மாதிரி வருது. அந்த அம்மா கருப்பு போட கடிச்சான் கருப்பு சட்டை கூட ஏதோ துக்க நாள் அனுசரிக்கிற மாதிரி உள்ளார. புரியல, இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் பார்த்து எடை போடுறீங்களோ. சில அம்மா நிறையா செயின்லாம் போட்டு முன்னாடி தூக்கி டாலரை போட்டு வச்சுக்கிட்டு அப்படியே ப்ரைஸ் அலாட் பாஸ்டர் நல்லா வந்திருக்கு நினைக்கிறீங்களா? நீங்கள் வேறு அடமானத்துலேருந்து நேத்தா மூட்டு கழுத்தில் மாட்டிட்டு வந்திருக்குது. புரியல, அதுக்கு எங்கே அடமானம் வச்சிச்சின்னு அதுக்கு தான் தெரியும். புரியல, நீங்கள் ஏதோ ஒரு நான் சொல்கிறேன், நீங்கள் மற்றவர்களை உங்களுடைய இமேஜுக்குள்ளார கொண்டு வராதீங்க. கிறிஸ்துவும் நானுன்ற நிலைக்கு வாங்க. மற்றவர்களோடு உங்களை ஒப்பிட்டு வாழாதீர்கள். உருப்படவே முடியாது. நம்ம வாழ்க்கை வேற. பீட்டர் பாஸ்டருக்கு கர்த்தர் நியமித்த வாழ்க்கையும் ஓட்டமும் சுமையும் வேற. உங்களுக்கு தேவன் நியமித்த சுமையும் ஓட்டமும் வேற. நல்லா இருக்காரா மனுஷன்? அவருக்கு என்னடா, நல்லா தான் இருக்கேன். சுமக்கிறதுனால நல்லா இருக்கு. சுமக்கிறனா கெட்டு போயிருப்பேன். சுமக்கிறனால நல்லா இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். வாய்தான் சொல்லுங்க. ஆண்டவரே என் மேல் அனுமதித்த சுமைக்காக ஸ்தோத்திரம். அந்த சுமையை சுமக்கிற பலனை தருகிறதுக்காக அந்த பலன் உம்மோடு உறவாட உம்மோடு வாழ எனக்கு உதவி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அந்த சுமை எனக்கு பலனாய் மாறுவதற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எழுந்திருங்க. Thank you Jesus. Hallelujah. சிலுவை சுமந்தோராய் சீடராகுவோம். சிலுவை சுமந்தோராய் சீடராகுவோம். இந்த வாழ்வினில் தாழ்மை தரிப்போம். நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். அவரே தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, Hallelujah, Hallelujah, oh, Hallelujah, 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 Hallelujah. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம். சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம். மாற்றோர் சதை செய்து மதிப்பை கெடுக்கலாம். மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி தேவ பலனை நாடுகிறோம். சுமை சுமக்க தேவ பலனை நாடுகிறோம் அப்பா. தேவ பலன் அப்பா.
வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார், விருதாவாக்கிடே, அதை நித்தமும் காத்து கொள்வே. கிருபை தருகிறார், விருதாவாக்கிடே, அதை நித்தமும் காத்து கொள்வே. கைகளை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவரே எங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடே. விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன். மண்ணின் வாழ்வையும் குப்பையா எண்ணுகிறேன். மண்ணின் வாழ்வையும் குப்பையா எண்ணுகிறேன். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன். உண்மையுள்ளவன் என்றழைப்பீ. விண்ணின் வாழ்க்கைக்கு என்னை தருகிறேன். உண்மையுள்ளவன் என்றழைப்பீ. எஸ் லார்ட். ஆவியானவரே ஹalleluya 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 ஹalleluya. கையை உயர்த்துங்க. பேசுவது எளிது, அன்னைக்கு சுமக்கணுமே. இன்னைக்கு என்ன நடக்குமோ, இன்னைக்கு என்ன பாரம் வருமோ, யார் பேச்சு கேட்டு மனம் உடைவேனோ. சுமன்றது எப்படி வேணாலும் வரும். வியாதியா கூட சில நேரத்துல வரும். நான் டாக்டர் செக் பண்ணிட்டு ஒண்ணு இல்லைன்னு சொல்லுவாரு. அவையானவரே எப்படி வேணாலும் வரும், எந்த ரூபத்தில் வேணாலும் வரும். ஆண்டவரே அது என்னை மேற்கொள்ளாது, அதனால நான் மேன்மை அடைவேன். அது என்னை மேற்கொள்ளாது, அந்த சுமை என்னை மேற்கொள்ளாது. நான் பாவ பாரத்தில் வாழ்ந்தவன், அந்த சுமையை உங்கள் மேலே இறக்கி வச்சுட்டேன். ஆனால் நீங்கள் கொடுத்த சுமை, அனுதினம் கொடுக்குற சுமை என்னை ஒரு நாள் மேற்கொள்ளாது. அது என்னை அற்புதமாய் நடத்தும், ஒரு தெய்வீகத்தில் நடத்தும், அழகாக நடத்தும். ஒவ்வொன்றையும் லெசனாக என்னை டீச் பண்ணும், என்னை அற்புதமாக நடத்தும். ஆண்டவரே பாடம் கற்றுக்கிட்ட போன மாதத்தில், இந்த மாதம் படிப்பினையை கற்றுக்க போகிறேன்ப்பா, படிப்பினை கற்றுக்க போகிறேன். ஆண்டவரே குடும்பத்தில் மனைவியால், கணவனால், பிள்ளைகளால், உறவுகளால், ஆண்டவரே கடவுள் எனக்கு அனுமதிக்கிற எந்த சுமையாக இருந்தாலும் அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். நிச்சயமா அது என்னை பரியாசம் பண்ண விடாது, என்னை துவண்டு போக விடாது, என்னை மடங்கடிக்காது. ஆனால் கிறிஸ்துவின் சுவாபத்துக்கு என்னை மறுரூபமாக்கும். அதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. ட்ரெயின் பண்ணுறீங்க, அதற்காக நன்றி, நன்றி. ஃப்ரூட்ஃபுல்லாக மாற்றுறதுக்கு உரிய முயற்சிகளை எனக்கு செஞ்சுட்டு இருக்கிறீங்க, அதற்காக நன்றி, நன்றி, நன்றி சொல்லுங்க. என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அனுதினம் அனுதினம் என் மேல் பாரத்தை சுமத்தினாலும் என்னை ரட்சிக்கிறவர் அவரே, என்னை காப்பாற்றுகிறவர் அவரே, என்னை உயர்த்துகிறவர் அவரே, என்னை பலனுள்ளவனாய் மாற்றுகிறவர் அவரே. அதுக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா, நன்றி சொல்லுகிறோம். ஆசீர்வதிங்க, மகிமை அடைங்க இயேசுவின் நாமத்தில்.